அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்டெக்ட் ஃபார் 17th February அண்ட் ஆல்சோ வீக்லி அப்டேட். ஸோ ரெகுலராக எஜுகேஷனல் பர்பஸாக மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி ஒரு அவேர்னஸ் அப்டேட்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கோங்க. இதை பற்றி லேர்னிங்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியோடைய மந்த்லியோடைய சார்ட்டை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி மந்த்லி சார்ட்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிளாரிட்டி இருக்குன்னு பாருங்கள். பேங்க் நிஃப்டியோட மந்த்லி சார்ட்டு பார்க்கும்போது மந்த்லி ப்ரொஃபைல், மந்த்லி சார்ட் மீன்ஸ் மந்த்லி ப்ரொஃபைல் உங்களுக்கு போட்டிருக்கு மந்த்லி சீரீஸ். ஓகேங்களா? மந்த்லி சார்ட் பேங்க் நிஃப்டி. ஓகே. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜனவரி மந்த். திஸ் இஸ் ஜனவரி மந்த். இப்போ ஜனவரி மந்தோட ப்ரொஃபைல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள், ஆகஸ்ட்லேருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மந்தோடைய ப்ரொஃபைல்ஸுக்கு பிலோவில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போது இதுக்கு கீழே மார்க்கெட் போகணும், ப்ரொஃபைல் பிரகாரம் போகணும் அப்படின்னா இந்த ப்ரொஃபைலுக்கு பிலோவில், எது ஜனவரி ப்ரொஃபைலுக்கு பிலோவில் நமக்கு என்ன வேணும், உங்களுக்கு ஒரு வீக்லி சார்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்கணும், ஸ்மார்ட் மணியோடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் இதோடைய எஜுகேஷன் லேர்னிங். ஓகேங்களா? ஸோ அப்போது இது இப்போ ப்ரொஃபைல் வந்து எங்கே இருக்குது, ஜூன் மந்தோடைய ப்ரொஃபைலோடைய பேலன்ஸில் நமக்கு ஸ்டே ஆகுது. புரியுதுங்களா? கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் டீட்டெயில்டாக பண்ணணும். ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வந்து பெல்கோ பேஸ் பண்ணி பண்ணணும். இப்போ இந்த ஜனவரி மந்தோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது, ப்ரொஃபைல் வந்து வீக்காக இருக்குங்களா, அந்த வீக்கர் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் பண்ணுறது. இப்போ இந்த வீக்கர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு டெவலப் ஆகும். கனெக்ட் பண்ண முடியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த ப்ரொஃபைலோடைய ஹை, இந்த மந்தோட ஹை வந்து உங்களுக்கு 51,800 லெவலில் இந்த இடத்துல. இதுக்கு அபோவில் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து கன்ஃபார்ம் ஆகும். இதுதான் இங்கே கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இப்போ இந்த மந்த் என்ன நடக்குது, ஒரு பேலன்ஸ் மந்தாக இருக்குது. ஆனால் போன மந்த்துக்கு ஜனவரி மந்த்துக்கு இது என்ன ப்ரொஃபைலாகவே தான் இப்போதைக்கு இருக்கு, ஒரு இன்சைடு ப்ரொஃபைலாக தான் இருக்குது. அப்படின்றது நமக்கு பேங்க் நிஃப்டியோடைய மந்த்லி ப்ரொஃபைல் நமக்கு ஹெல்ப் பண்ணும். கிளியருங்களா? அப்போ எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் என்ன, போன மந்தோடைய பேலன்ஸ், பிஓசி பேலன்ஸுக்கு அபோவில் தான் ப்ரைஸ் இப்போ ஆக்ஷன் ஆகிட்டு இருக்கு. 51,000 அந்த 49,000 அந்த ரேஞ்சு. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்போது என்ன பண்ணக்கூடாது, இந்த பேலன்ஸுக்கு பிலோவில் மார்க்கெட் வரக்கூடாது. ஓகே, இதுதான் இங்கே மந்த்லி ப்ரொஃபைலில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். நிஃப்டி, இப்போ நிஃப்டியோட ப்ரொஃபைல் பார்ப்போம். இப்போ நிஃப்டியோட ப்ரொஃபைலை நீங்கள் பார்க்கும்போது இப்போ நிஃப்டியோட ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிளாரிட்டி கிடைக்குதுன்னு பாருங்க. இது போன மந்தோட ப்ரொஃபைல். போன மந்தோட ப்ரொஃபைல் உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஃபைல் மாதிரி இருக்குங்களா? இப்போ இந்த ப்ரொஃபைல் என்ன நடந்திருக்கு, அதுக்கு முந்தின மாதம் டிசம்பர் மந்தோட ப்ரொஃபைலுக்கு கீழே பேலன்ஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த மந்த் என்ன இருக்கு, இந்த டிசம்பர் மந்தோடைய பிகினிங் ப்ரொஃபைல், அதாவது இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் 1 நம்ம சொல்லுவோம், இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் 2. இந்த பிகினிங் ப்ரொஃபைலோடைய அபோவில் மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண முடியாமல் லோவில் வந்து ப்ரீவியஸ் மந்த், இது ஜனவரி மந்தோடைய லோவை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஜாக்கிரதையாக மார்க்கெட்டை கவனிக்கணுன்றது இங்கே நிஃப்டியில் போகுது. இப்போ இதுவே உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் எப்படி இருந்துச்சு பாருங்க. பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு லாஸ்ட் மந்த்தில் இருந்த பேலன்ஸுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது. ஆனால் நிஃப்டியை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த இடத்துல சார்ட்டில் உங்களுக்கு இந்த ப்ரொஃபைலுக்கு மார்க்கெட் ஒன்றும் சஸ்டெயின் சரியாக ஆகலை
மொத்தம் இன்சைட் தான் இருக்கு. அப்போ என்ன நமக்கு இங்க தேவைப்படுது? மார்க்கெட் இங்க இருந்து நமக்கு டர்ன் ஆகணும்ன்ற அந்த கிளாரிட்டி. ஓகே, அப்போ இந்த மந்தோட ப்ரொஃபைல் எங்க இருக்கு? இதே சேம் ஜூன் மந்தோட ப்ரொஃபைல். ஸோ ஜூன் மந்தோட ப்ரொஃபைல் ஓகேங்களா, அதுல இந்த பிட்வீன்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைலோட பிட்வீன்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் டிஸ்ட்ரிபியூஷன், இங்க தான் மார்க்கெட் நமக்கு ஸ்டே பண்ணி. அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வீக்கரா இருக்கா ப்ரொஃபைல்? ஆமா, வீக்கரா தான் இப்போதைக்கு இருக்கு. இப்போ என்னன்னா நமக்கு மினிமம் வந்து இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். தட் இஸ் கால் 24,000. 24,000 மேல சஸ்டெயின் ஆனாதான் மார்க்கெட் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டியா இல்லை அப்படின்றது. அப்போ இங்க இந்த பேலன்ஸ் ப்ரொஃபைலுக்கு பிலோல மார்க்கெட்டு ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபைல் வீக்கா இருக்கிறதுனால கரெக்ஷன்ஸ் இருக்கும். இதே அபவ்ல உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படின் போது 24,000 அபவ்ல மார்க்கெட் சஸ்டெயின் பிகாஸ் இங்க டிஸ்ட்ரிபியூஷன் பேலன்ஸ் தென் அப்கமிங். அப்போ இதை வந்து நீங்க வந்து எப்படி எடுத்துப்பீங்க அப்படிப்பாங்க. இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்? மார்க்கெட் வந்து ஒரு லகாடா மாறப்போகுதுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து இயர்லி அடாப்டர் பையிங்கா போகும்னு எடுத்துக்கலாமா அப்படின்றதுதான் இந்த வீக்கோடைய முக்கியமான ரெக்குயர்மெண்ட்டா இருக்கும். இந்த வீக் வந்து பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டெய்லி ப்ரொஃபைலுக்கு வருவோம். இப்போ ஓகே, மந்த்லி ப்ரொஃபைல் பார்த்து வீக்லி ப்ரொஃபைல் வரும். அப்போ வீக்லி ப்ரொஃபைலில் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கு? அப்போ வீக்லி ப்ரொஃபைலில் பேங்க் நிஃப்டி ப்ரொஃபைல் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, போன வீக்கோட ப்ரொஃபைலுக்கு ஆல்மோஸ்ட் பேலன்ஸ்க்கு பிலோல தான் இருக்கு. அப்போ இங்க நிஃப்டி வந்து சாரி பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி ப்ரொஃபைல் வரும். பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி ப்ரொஃபைல்ல உங்களுக்கு போன மந்தோட பேலன்ஸ்க்கு மேல சஸ்டெயின் ஆகுது. ஆனா பேங்க் நிஃப்டி வீக்லி ப்ரொஃபைல்ல போன வாரத்துக்கு பிலோல சஸ்டெயின் ஆகுது. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்போ 48,000 வரைக்கும் மார்க்கெட் வர சான்சஸ் இருக்கு. 50,000 கிளாரிட்டி இருக்கிறதுனால இப்போ இம்மிடியட்டா நமக்கு என்ன வேணும் இந்த அப்கமிங் இந்த வீக் அப்கமிங் வீக்குக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் போன வாரத்துக்கு இந்த வாரம் 2 நாள் மண்டே அன்னைக்கு முடிஞ்சு மண்டே ஈஓடி அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்? குறைஞ்சது இங்க 49,500க்கு மேல மார்க்கெட் வரா மாதிரி இருந்தாதான் கொஞ்சம் பாசிட்டிவ் அப்ரோச்சாவே நம்ம பார்க்க முடியும். ஸோ இது டெய்லி ப்ரொஃபைல் பார்க்குற மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் வீக்லியில் நீங்கள் வச்சு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஹை லெவல் அப்டேட் இருக்கும். ஓகேங்களா? ஸ்விங் ட்ரேட் மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். சரி, நிஃப்டி பார்ப்போம். இப்போ நிஃப்டியோட வீக்லி அப்டேட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நிஃப்டியோட வீக்லி சீரிஸ் பார்க்கும்போது இப்போ ப்ரொஃபைல் போன வாரத்துக்கு என்ன இருக்கு? போன வாரம் ப்ரொஃபைலுக்கு பிலோல இருக்கு. இங்க பேங்க் நிஃப்டி பாருங்க, போன வாரத்துக்கு பிலோல இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த வாரம் தெரியுதுங்களா, ஜனவரி மந்தோட லாஸ்ட் 3 வீக்ஸ்க்கு அபோவ்ல தான் ப்ரொஃபைல் இங்க சஸ்டெயின் ஆகுது. இங்க பேங்க் நிஃப்டி. ஆனா நிஃப்டில இங்க பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் லோக்கு வந்தாச்சு. இதுக்கு கீழே போகக்கூடாது. அப்போ இது வந்து ஒரு பாட்டம் அவுட் வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அப்போ ப்ரொஃபைல் என்ன பண்ணுது? இங்க பாட்டம் அவுட்டுக்கு வந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா நமக்கு என்ன பண்ண மாட்டேது? கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். அப்போ இதுல ஒரு இனிஷியல் பேலன்ஸ் கான்செப்ட்லாம் இருக்கு வீக்லில. ஸோ மண்டேவோடைய இஓடிக்கு அப்புறமா உங்களுக்கு ஐ மீன் மண்டே வந்து மார்க்கெட் முடியும் போது எப்படி செட்டப் இருக்குன்னு தெரிஞ்சாதான் உங்களால அப்டேட் பார்க்க முடியும்ன்றதான் இப்போதைக்கு எனக்கு கிளாரிட்டி இருக்கு. ஸோ மண்டேவோடைய எண்ட் ஆஃப் த டே வந்து மார்க்கெட் 23,200. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேல வந்து கொஞ்சம் சஸ்டெயின் ஆனாதான் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் மார்க்கெட் அப்படின்ற கிளாரிட்டி தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ டெய்லி அப்டேட். அப்போ அப்போ என்ன உங்களுக்கு கிளாரிட்டி வருது? மந்த்லியில உங்களுக்கு பேலன்ஸ்ல இருக்கு நிஃப்டி. வீக்லியில லாஸ்ட் வீக்குக்கு பிலோல இருக்கு. ஆனா ஆல்மோஸ்ட் அது பாட்டம் அவுட்டா இருக்கு. அப்படின்னும் போது டெய்லியில நமக்கு இப்போ என்ன தேவைப்படுது? அப்சைடு ஒரு மூவ் இருந்தா மட்டும்தான் சஸ்டெயின் ஆகும். அப்ப டெய்லியில அப்சைடு மூவ் எங்க இருக்கு பாருங்க. அப்ப நேத்தோட ப்ரொஃபைல் ஓகேங்களா, நேத்தோட ப்ரொஃபைல் மீன்ஸ் 13ஆம் தேதி வரும். 13ஆம் தேதி ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகி வந்திருக்குல்ல, இந்த ப்ரொஃபைலுக்கு மேல அப்போ இந்த சிங்கிள் பிரிண்ட்ல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு வந்த பிறகு திரும்பவும் மார்க்கெட் போகுமா அப்படின்ற அந்த கிளாரிட்டி இல்லாம மார்க்கெட் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்னா, இல்லை இதில் இருக்க கொஞ்சம் லேர்னிங் நீங்கள் முடிக்கும் போது அந்த லேர்னிங்கை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இன்ட்ராடே போகிறதுக்கு உண்டான அந்த இன்ட்ரெஸ்டே குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஒரு ப்ராப்பராக மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோட போகணும் அப்படின்றதுக்கான
உங்களுக்கு அந்த ரீசன் கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட் கிளியரா உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டுமே வந்து இந்த டபுள் ஆப்ஷன் உங்களுக்கு பிளான் ஏ பிளான் பின்னும் போது டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஹெட்ஜிங்கோட தான் மார்க்கெட் போவீங்க. அப்போ ஹெட்ஜிங்கோட நீங்க போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் லாஸஸ்லாம் வராது. மார்க்கெட்டை புரிஞ்சு நல்லா பண்ணும்போது உங்களுக்கு நல்ல நல்ல ட்ரேடாக கிடைக்கும். இப்போ இமீடியட்டா இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் என்ன, இந்த லோ தான் நம்ம எங்கேருந்து மார்க் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ப்ரீவியஸ் ப்ரொஃபைல்லேருந்து மார்க் பண்ணிருக்கோம். அப்போ இந்த லோ ஸ்டில் வந்து சஸ்டெயின் ஆகுது 22,800. இப்போ இந்த பேலன்ஸ் இன்னைக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இந்த ப்ரீவியஸ் பேலன்ஸ் ரிஜெக்ட் ஆகி வந்ததால இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டெய்ல் வந்து உங்களுக்கு ஆக்டிவா இருக்கு, செல்லிங் டெய்ல். அப்புறம் அந்த ப்ரீவியஸ் டேவில் இருக்கக்கூடிய பேலன்ஸ், அப்புறம் இந்த பேலன்ஸ், இந்த செல்லிங் டெய்ல். ஸோ இதெல்லாம் இருக்கு. அப்போ 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 இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து இப்படி போறதுனால ஸோ டெஃபினட்டா மார்க்கெட் லோ வந்துட்டு இது போயிட்டு இப்படி வந்து இந்த பிலோல மட்டும் மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, நமக்கு கட் பண்ணியாச்சுன்னா மார்க்கெட் அப்ப என்ன பண்ணும், இந்த பிலோ கட் பண்ணியாச்சுன்னா மார்க்கெட் என்ன போயிடும், நியூ லோக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொஃபைல் சொல்லுது. மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பிரிண்ட் வந்து ஸ்டில் வந்து ஓப்பனா இருக்கு. இப்போ கம்பல்சரி இன்னையோட ப்ரொஃபைலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணுன்றது ரெக்குயர்மெண்ட்டா நமக்கு படுது. ஆனா ப்ரொஃபைலோடைய கான்டெக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, அவங்களோட முயற்சி வந்து இந்த இடத்துல ஜேகேவோட முயற்சி வந்து இந்த 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 ப்ரொஃபைலுக்குள்ள போகணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி இங்க இல்லாதனால நம்ம எதுவுமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளாரிட்டியாவே ஆன்சர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு ரேஞ்ச் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட் வந்து 23,100 ரேஞ்சில இருந்து 22,100 ரேஞ்ச் அப்படின்னு தான் ப்ரொஃபைல். அப்போ இங்க இருந்து நமக்கு என்ன ஆக்டிவேட் ஆகணும். இப்போ நேற்றோட ப்ரொஃபைல்ல பேலன்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆக்டிவேட் ஆன பிறகு மார்க்கெட் என்ன பண்ணல, திரும்ப ரிவர்ஸ் இருக்குது. அப்போ ஒரு ஒரு செல்லிங்னு வந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணுறது, ஒரே லோ கான்ஃபிடன்ஸ் செல்லிங்காவே இருக்கு. பையிங் நீங்க எடுத்தாலும் லோ கான்ஃபிடன்ஸ் பையிங்காவே இருக்கு. அப்போ இந்த லெவலுக்கு இந்த சிங்கிள் பிரிண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்காம 23,300 லெவல் அவங்க ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறதுனால இதுக்கு மேல நமக்கு ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் இருந்தாதான் பாசிட்டிவ் அப்ரோச்சே நமக்கு இருக்கு. அதுக்கு மார்க்கெட் வேலட்டைல தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா லோ வந்து போகக்கூடாதுன்ற அந்த கிளாரிட்டி நிஃப்டியில நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே மார்க்கெட் சார்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா லாட் ஆஃப் ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. எங்களுக்கு தெரியல, இந்த இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். எங்களுக்கு தெரியல, மேபி இது நாங்கள் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லைவ் சார்ட்ஸை ஷேர் பண்ணலாமா என்னன்ற அந்த கிளாரிட்டிலாம் எங்களுக்கு கிடைக்க வரைக்கும் மேபி கான்டெக்ட் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலான்னு தான் நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு லேர்னிங்கை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்ற அந்த அபிப்பிராயத்தில் இருக்கோம். உங்களுக்கு டீடைல்டு கிளாரிட்டி இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் பண்ணுங்க. நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி மார்க்கெட் சார்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாமா, அதுக்கு வந்து செபி வந்து ஓகேன்னு இருக்காங்களா அப்படின்றது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்க. ஓகே, நாங்களும் அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இப்போ அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி. அப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது டெய்லி சார்ட்ல இங்க நமக்கு வீக்லி சார்ட் என்ன சொல்லுது, பேங்க் நிஃப்டிக்கு வீக்லி சார்ட்டு போன வாரம் ப்ரொஃபைலுக்கு பிலோவில் இந்த வாரம் ஸ்டே பண்ணிட்டே இருக்கு. அப்போ மண்டே என்ன பண்ணோம், உங்களுக்கு கிளாரிட்டி வேணும். ஆனால் ஜனவரி மந்தோட ப்ரொஃபைல்லாம் என்ன இருக்கு, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்டாக இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறது அப்படின்ற அந்த கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மந்த்லி ப்ரொஃபைல்னு பார்க்கும்போது போன மாதத்தோட ப்ரொஃபைலுக்கு அபோவ், ஐ மீன் பேலன்ஸுக்கு அபோவ்ல இருக்கு. ப்ரொஃபைலுக்கு அபோவ் இல்லை, அந்த பேலன்ஸுக்கு அபோவ்ல இருக்கிறதா இன்சைட் ப்ரொஃபைலாக தான் இருக்கு. அப்போ ஜனவரி ப்ரொஃபைலில் பேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 47,500 52,500. ஸோ இவ்வளோ பெரிய ரேஞ்செலாம் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் இந்த வீக்லி ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே ஓகே. இப்போ டெய்லியில் கான்டெக்ஸ்டாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிலோ லெவலில், இந்த ப்ரொஃபைல் பிலோ லெவலில் உங்களுக்கு எந்த ப்ரொஃபைலுக்கு ஹோல்டிங்கில் இருக்குது, நம்ம ஏற்கனவே இது இப்போ நேற்றோட கான்டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே 48,700 அதை விட்டாச்சுன்னா மார்க்கெட் எங்கே போவோம், 48,000 போக சான்ஸ். அப்போ வீக்லியில் என்ன ஆன்சர் இருக்குன்னு. அப்போ வீக்லியில் உங்களுக்கு எங்கே ஆன்சர் இருக்குது கரெக்டாக, இந்த பேலன்ஸ்க்கு பிலோ 49,000க்கு பிலோவில் மார்க்கெட் போயாச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும்னா எங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கும், இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும்.
500 இந்த ரேஞ்ச். இங்கே தான் அடுத்ததாக உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோடைய சப்போர்ட் 48 700 45 இந்த ரேஞ்சு தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ராப்பர் ஹெட்ஜிங்களோட இது எதுக்கு நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் ஏன் நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னா, ஏன் நம்ம இப்போவே ஹெட்ஜிங்கோட ட்ரேடிங் போகணுன்ற அந்த உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டே பார்த்து இந்த ப்ரொஃபைல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பேர் தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ட். பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ட் நமக்கு எப்படி புரியுறதா வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே இப்போ உங்களுக்கு பார்த்தாலே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த டே Jan 28, ஓகேங்களா, இந்த டேல இருக்கக்கூடிய இந்த அனாமலி இமீடியட் ஒரு சப்போர்ட்டாக நமக்கு இருக்கு. ப்ரொஃபைல் வந்து இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்ததால இந்த ஹை, இந்த 48,900 ஹை, 48,900 ஹை வந்து உங்களுக்கு நல்ல 48,800 அந்த ரேஞ்ச் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்டர்டேயோட பேலன்ஸ் உங்களுக்கு இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கிறதுனால இந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இந்த 50,000 வரைக்குமே உங்களுக்கு ஒரு ஹடில் இருக்குது அப் சைடில். மார்க்கெட் இப்போ 49,400ல இருக்குது. இந்த பிலோவை மார்க்கெட் கட் பண்ணக்கூடாது. கரெக்டுங்களா? கிளாரிட்டி கிடைக்குதுன்னா பிலோ மார்க்கெட் வந்து கட் பண்ணக்கூடாது. இதுக்கு அடுத்ததான் நமக்கு 50,200ல இந்த இடத்துல வந்து செல்லிங் ட்ரெயில் ஓப்பனாக இருக்குது. செல்லிங் ட்ரெயில் ஓப்பன். ஸோ ப்ரொஃபைல் வந்து இங்கே ரேஞ்ச் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. 48,900லேருந்து இந்த 50,000க்கு இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்ச் ஃபார்ம் ஆரம்பிச்சு. அப்போ இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் கிடச்சி மார்க்கெட் வந்து ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வராமல் மார்க்கெட்டால் மூவ் பண்ண முடியாது பிலோ. அப்போ இதெல்லாமே நமக்கு கிளியராக என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட்டில் யார் இருக்காங்க? வெரி ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அவங்க ரேண்டமாக இருக்கிறாங்க, ஹோல்ட் பண்ண மாட்டுறாங்க. லாங் டைம் ட்ரேடர்ஸ் சமீப காலமாகவே இல்லை. ஓகேங்களா? சமீப காலமாகவே இங்கே ப்ரொஃபைலில் எவிடென்ட்டே இல்லை. ஓகேங்களா? ஸோ ரொட்டேஷனல் மார்க்கெட்டுக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா ரொட்டேஷன் அட்லீஸ்ட் வந்து ஒரு அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனாவது நடக்கணும், அதுவும் இல்லை. ஸோ என்ன நடக்குதுன்னா, ஒரு லோ கான்ஃபிடன்ஸ், அதாவது எப்படின்னா நோ இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டில், நோ இன்ட்ரெஸ்ட் யாருக்கு? லாங் டைம் ட்ரேடர்ஸ்க்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே மார்க்கெட்டில் இல்லாத மாதிரி தான் இங்கே ப்ரொஃபைல் பார்க்கும்போது தெரியுது. அதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலோட முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங். மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் யார் கண்ட்ரோல் இருக்குன்னு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பொசிஷனு, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் எல்லாமே வரும். சம்டைம்ஸ் என்ன இருப்பாங்கன்னா, ஒரு சில லாஸஸ் கூட ஃபேஸ் பண்ணிப்பாங்க. அப்போது அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டு எதாவது அப்படிலாம் ரியாக்ட் பண்ணிட்டுலாம் அக்ரெசிவ் ட்ரேட்லாம் போக மாட்டாங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து கிளியராக மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து கிளியராக வந்து யார் இல்லை, லாங் டைம் ட்ரேடர்ஸோடைய ப்ரெசன்ஸே இல்லை, வீக்காக இருக்குன்னும் போது இந்த சைக்கிள் இல்லைனா அடுத்த சைக்கிளில் நம்ம ரெக்கவரிக்கு ஒர்க் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாக வச்சுருவோம். எக்ஸாம்பிள் சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருந்தாங்கன்னா என்ன பண்ணால், ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோட கரெக்டாக இருந்துட்டு ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே ப்ரொஃபைல் அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அவங்க நம்மளுடைய மனசு இமோஷனல் மூவ் இருக்குல்ல, அந்த இமோஷனல் மூவை இந்த ப்ரொஃபைலை பார்க்கும்போது அது கிளியராக கண்ட்ரோல் பண்ணிடும். ஓகே, இதுதான் நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு நம்ம கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், மார்க்கெட் கிட்ட நம்மளை சப்மிட் பண்ணிட்டு லிமிட்டட் ட்ரேட், லிமிட்டட் ப்ராஃபிட், பீஸ்ஃபுல் லைஃப் அப்படின்ற மாதிரி ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுதான் இங்கே மார்க்கெட்டில் இருக்குது, வேறு எதுவும் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ப்ராப்பராக வந்து மார்க்கெட்டில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஹெட்ஜி பர்பஸோட மார்க்கெட்டை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டே. வில் சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.